அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து திணை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை நைட்டு டின்னர் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸு கொழக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திணை வந்து இந்த மாதிரி இருக்கும், கசகசா மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். திணை அரிசியில் செய்யக்கூடிய கொழக்கட்டை அதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதாவது இனிப்புலையும் செய்யலாம், நமக்கு வந்து உப்பு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி உப்பு போட்டு தான் செய்ய போகிறேன் தாளித்து கொழக்கட்டை. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் திணை எடுத்திருக்கேன், அதாவது அரை ஆளாக்கு. அதில் பாதி வந்து நமக்கு பச்சரிசி, அதே மாதிரி பாதி வந்து இட்லி புழுங்கரிசி. 50 கிராம் இட்லி புழுங்கரிசி, 50 கிராம் பச்சரிசி, 100 கிராம் வந்து திணை அரிசி இதை எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இந்த மாதிரி நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ அதை வந்து நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கண்டிப்பாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் நமக்கு நல்லாயிருக்கும், அரைக்க வரும். மில்லட் கொழுக்கட்டை, சத்தான திணை அரிசி கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவில் எடுத்து தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அளவு உங்களுக்கு எடுத்ததை காமிச்சிருக்கேன். இது வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளோட திணையும் அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி ரவை பதத்தில் கரகரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மாவு வந்து வதக்க தான் போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டேன். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சிலே அரைச்சிட்டேன். எதுக்காக நம்ம அரிசி சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, திணை வந்து அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்காது, உபரி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உபரி வந்து அதில் கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து அது பத்தாமல் இருக்க மாதிரி தெரியும். 1 கப்பு போட்டு அதே கூட செய்யலாம், ஆனால் கொஞ்சம் அரிசி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பச்சரிசி, ஒரு மெதுத்தன்மைக்காக 1/4 கப்பு புழுங்கரிசி, அது ரெண்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா இந்த மாதிரி குருணையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இதை வந்து மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். வேகணும், மாவு வேகணும். அதனால் நம்ம வதக்கும் போது தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட திணை மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி எறும்ப சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் வந்து தேங்காய் பூ திருவி மிக்சியில் வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து தாளிக்கிறத சேர்த்துக்குவோம். தாளிக்கிறது கருகிராமல் நம்ம வந்து வறுத்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஜீரகம் போட்டால் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதனால் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வாய்க்கு கடிவிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. சின்ன வெங்காயம் இல்லாட்டிங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். நைஸாக நறுக்கி சேர்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டையோட சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்ல வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மாவை அதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மாவை வந்து நல்லா கரண்டியில் வந்து அடியில் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஊற்றணும், இல்லைன்னா அடியில் போய் உறைஞ்சிருக்கும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துருவோம். அப்புறம் கலந்து விட்டுருவோம். உப்பு அங்கங்கே நின்றுக்கும். தீ வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே இருக்கட்டும், இல்லைன்னா உடனே பிடிச்சிக்கும். நம்ம கையோட விடாமல் கிளறணும், இல்லைன்னா இந்த மாதிரி கட்டி தட்டிக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுவாகவே அந்த கட்டியெல்லாம் நம்ம சேர்த்து பிடிச்சிட்டு கொழுக்கட்டை பிடிக்கும்போது கட்டி உடஞ்சிரும் உங்களுக்கு. இந்த மாவாக இருக்க வரைக்கும் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா சேர்த்து கிளறிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு கைக்கு கிண்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், வந்து மாவாகவும் இருக்காது. கொஞ்சம் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு கட்டி ரொம்ப தட்டாது. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இப்போ
இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி இறுகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். உங்களுக்கு பல்லாக நறுக்கி பிடிக்கும்னா அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதுவே வந்து கொஞ்சம் ஒன்றண்டாக தான் நம்ம வந்து மிக்சியில் உடச்சிருக்கேன். அதனால் இது அப்படி நல்லாயிருக்கும். நல்லா கிளறிக்குவோம். இப்போ நம்மளோட திணை மாவு வந்து நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடும்போது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். ஒரு அரைப்பை தான் வெந்திருந்துச்சுன்னா போதும். நம்ம வந்து அப்புறம் இட்லி பாத்திரத்தில் பிடிச்சி தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அரைப்பை தான் வெந்தால் போதும். உங்களுக்கு அரிசி சேர்க்க பிரியம் இல்லைன்னா நீங்கள் வெறுமனை இந்த திணை மட்டுமே வச்சு பண்ணலாம். ஒரு வாசத்துக்கு கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்குவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, பிடி கொழுக்கட்டையோ இல்லை உருண்டை கொழுக்கட்டையோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா 2 கை பிடிச்சி நம்ம பாத்திரத்தை கிளறணும். இல்லைன்னா எடுத்துகிட்டு வரும். பாருங்கள் அப்படி வெந்து தெரியுதா பாருங்கள். நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆவியில் வைக்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு பூ மாதிரி வெந்துடும். அடுப்பத்தை வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கை நல்லா சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாவோ இல்லை உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை வேணும்னா அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிட்டோம்னா சூப்பரான திணை கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் இந்த மாதிரி உருண்டையாக தான் நான் வச்சுருக்கேன். உருட்டி நம்ம வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சு கொஞ்சம் ஆவி வந்து வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடாயில் பிடிச்சது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், சூப்பராக மொறுமொறுன்னு முறுக்கு மாதிரி அப்படி ஒடிது பாருங்கள். அப்படி பேர்த்து எடுக்கும்போது நல்லா சூப்பராக வரும். இந்த சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்து பார்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது அப்படி மாவாக இருக்க மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொலன்னு பூ போல் வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திணை அரிசி கொழுக்கட்டை சூப்பராக நல்லா பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே பூ போல் ஆயிடுச்சு. அந்த குருணையாக இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ நமக்கு என்ன தொட்டுக்க வேணுமோ அது வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம தோசை பொடி இப்போ தான் ரெடி பண்ணேன். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். நம்மளோட தோசை பொடி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது, சாம்பார் கூட தொட்டுக்கலாம். கேரட் எல்லாம் சேர்த்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் வச்சுருந்தேன். அது கூட நம்ம கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு ஜாம் ஏதாவது பிடிக்கும்னா அந்தமாரி சாஸு ஜாமு எது வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான் அது. சும்மாவே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான திணை அரிசி கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம எதுக்காக அரிசி சேர்க்குறோம்னா ஒரு பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். அரிசி இல்லாமலும் நம்ம செய்யலாம். ஆனால் வந்து அது வந்து ரொம்ப கணிசமாக இருக்காது. அதனால் நான் அரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் இது போல் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.